ஸோ இப்போ இடி அப்படின்ற உடனே எல்லாருமே வந்து மத்திய அரசினுடைய அந்த ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இங்கே வந்து சிபிசிஐடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சி ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் இடி தான் எப்படி உள்ளே வரணும் அப்படின்னு இருந்தாலும் சிபிசிஐடி தரப்பில் வந்து ஏதாவது பண்ணலையா இல்லை அவங்க மாநில அரசின் கீழே இருக்கனால அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கும்? ப்ரெஷரை தாண்டி இப்போ எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு கவர்மெண்ட்டில் வந்து அந்த பிளேஸில் இருக்கும்போது அங்கே நடந்துச்சு அப்படின்னா அது வந்து சரிவர மேற்கொள்ளப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம எல்லாமே போய் கேட்குறோம். இப்போ லோக்கல் போலீஸ் கிட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன கேட்குறோம், சிபிசிஐடி கேட்குறோம், இல்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்குறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குறோம் இல்லையா. அதன் பேஸ் தான் ஒன்று. ரெண்டாவது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாஸ்மாக் அவுட்லெட் எல்லாமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டைரக்ட் கீழே தான் வருது. அங்கே வர ரெவென்யூஸ் எல்லாமே தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகுது இல்லையா. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடோட ஆல்கஹால் எல்லாத்துக்குமே வேட் மட்டும் தான் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி அப்ளிகபிளே ஆகாது. ஏன்னா ஜிஎஸ்டி சென்ட்ரல் கான்செப்ட். இது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு பிரசன்ட் பார்ட்டியும் உள்ளே வரப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பிரசன்ட் பார்ட்டியை சார்ந்தவர்கள் தான் அந்த மதுபான ஆலைகளை நடத்துகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட லைசன்ஸ் அவங்களுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து தான் இந்த மெயினாக இடி வந்ததுக்கு ரீசன் நான் சொன்னேன் இல்லையா, 3 months ஆஃப் டாஸ்மாக் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல 3 மாதத்துக்கு இவ்வளோதாங்க. அதை தாண்டி வரும்போது அதுவே வந்துட்டு ஒரு வகையான குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வருது. ஓகே, ஸோ இதனால தான் வந்து அது நடக்கிறதே தமிழ்நாட்டில் தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அஃபிஷியல்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வரும்போது அதில் முறைகேடு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிற ரீசன்னால மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இடி உள்ளே வந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இடி உள்ளே வந்ததுக்கான ஒரு விஷயம் ஆக்ட்லையும் இந்த அஃபென்ஸ் இருந்தால் உள்ளே வரணுன்ற ப்ரொவிஷன்ஸும் அங்கே இருக்குது, எலிஜிபிலிட்டியும் அங்கே இருக்குது. இதை பேஸ்லையும் இடி வந்து இன்வெஸ்டிகேஷன் இங்கே பண்ணியிருக்காங்க. ரெய்டுக்கு உள்ளே வந்திருக்காங்க.